கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை தியானிப்போமானால், தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நமது வசனத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறார். யார் எழுதுகிறார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், 2வது வசனத்துல நம்மளுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறார். யாருக்கெல்லாம் உண்டாகும் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கெல்லாம் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறார். தேவன் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். ஆதி முதலே நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவிலை நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியம் என்றால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனங்களை நம்ம அறிய வேண்டும். அது ஜீவனை, தேவனுடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. சத்தியம் ஜீவனும் வசனம் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், விசுவாசம் யாருக்கெல்லாம் விசுவாசம் வருகிறது என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். தேவன் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தைகள் என்றால் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனுடைய வாக்கு தத்தம், தேவனுடைய இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் பிரசங்கத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். நம்ம இந்த வேத வசனங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும், கேட்கிற பிள்ளைகள், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை படித்து தியானிங்கள். நம்மளும் வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்வோம், பிரசங்கத்தை பிடித்து கொள்வோம், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்வோம். பிடித்து கொண்டு தேவனுக்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களிடத்துல வார்த்தைகளை சொல்லி ரட்சிப்புக்கு கொண்டு வருவோம். இதை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.